இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைன் வித் சமச்சீரில் 1ஆம் தேதியோட நியூஸ் பார்க்க போகிறோம். ஜூலை 1ஆம் தேதியோடது. வாண்ட் டு லிவ் லாங், கம் டு ஹில்லி, ஹிமாச்சல் பிரதேஷும் அப்புறம் பஞ்சாபும் சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனோட சராசரி வாழ்நாள் ஹிமாச்சல்லையும் பஞ்சாப்லேயும் அதிகமாக இருக்குது. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாபுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னலாக எவ்வளோ ஆவரேஜ் இருக்குது, ஃபீமேலுக்கு மேலுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் ரூரலில் எவ்வளோ இருக்குது, அர்பனில் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷாக இருக்கட்டும், பஞ்சாப் இருக்கட்டும் 73.6லேருந்து 70.8 பஞ்சாப் இருக்குது வாழ்நாள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹையர் தென் த நேஷன் ஆவரேஜை விட, அதாவது ஒரு சராசரியாக இந்தியா லெவலில் நமக்கு எவ்வளோ இருக்குது, 69.9 தான் இருக்குது. அதை விடவே ஜாஸ்தியாக ஹிமாச்சல் பிரதேஷும் பஞ்சாபும் ஸ்டாண்டில் இருக்குது, முன்னாடி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அதிகமாக வாழணும்னா இந்த 2 ஸ்டேட்டுக்கு வாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹரியானா 68.6 இருக்குது. ரொம்ப லோ ஆவரேஜாக நேஷனல் லெவலில் பார்க்கும்போது அதை விட நேஷனை விட கம்மியாக இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. ஃபீமேல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஹையாக இருக்குது. எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் எதுபடி இது சொல்கிறாங்கன்னா எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்கிற சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் டேட்டா. இந்த டேட்டா படி 2018 to 2022 வரை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பை தி ஆஃபீஸ் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் இந்தியாவால் ரிலீஸ் பண்ணப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா கேரளா தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியோடு இருக்கிறது, 74.8 இருக்குது. சண்டிகர் லோயஸ்ட்டாக இருக்குது, 64.4 இயர்ஸில். வரிசையாக பார்த்தீங்கன்னா கேரளா, டெல்லி, ஜம்மு காஷ்மீர்லாம் 1, 2, 3 அடுத்தடுத்து இருக்காங்க. அதுக்கடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் 5th பிளேஸில் இருக்குது. சவுத்துலேயே தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது. பார்த்திங்கன்னா சவுத்தே இல்லை. மத்திய பிரதேஷ் அடுத்து கொஞ்சம் லோயஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் சத்தீஸ்கர் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இந்த விஷயத்தில் இந்த டேட்டாவில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சராசரியான ஒரு இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, அதுக்கடுத்து ஃபீமேலுக்கு மேலுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஃபீமேலுக்கு மேலை விட ரேஷியோ 1.06 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 70s அதாவது 70s to 75 பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்த ஸ்டேட்லாம் இப்போ ஓரளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத இந்த டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலுக்கு 68.2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதை விட ஃபீமேல்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க, 71.9 இயர்ஸ் இருக்காங்க. இந்த டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிகிற விஷயம் என்னென்னா, மேலே விட ஃபீமேல்ஸ் ரொம்ப வருஷம் உயிர் வாழ்வாங்கன்றது. சராசரியாக அவங்களோட வாழ்நாள் ஃபீமேலுக்கு தான் அதிகமாக இருக்குது. 71.9 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டேட்டா படி. இதில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டில் மேலோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தான் அதிகமாக இருக்குது, 72.8 இயர்ஸ் இருக்காங்க. இதுவே ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா அந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் அதிக வருஷம் இருக்கிறதா போட்டிருக்காங்க, 78.0 இயர்ஸ் இருக்கிறதா போட்டிருக்காங்க. அப்புறம் சத்தீஸ்கரில் ரொம்ப ரெண்டுமே 62.3, 66.6 ரொம்ப கம்மியாக இருக்காங்க 2 பேருமே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மெயினாக அர்பனில் தான் அதிகமான லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருந்திருக்கு. சராசரியான ஒரு வாழ்நாள் அர்பன் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்குது, ரூரலில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. கம்பேரிங் போத் அர்பன் அண்ட் ரூரலில் ஃபீமேல்ஸ் தான் ரொம்ப வருஷம் வாழ்கிறாங்க, மேல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சிட்டிஸில் இருக்கிறனால பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அப்படி இப்படி, அதனால் அங்கெல்லாம் ரொம்ப வருஷம் யாரும் இருக்க மாட்டாங்க, ரூரலில் இருக்கிறனால நான் ரொம்ப வருஷம் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நான் ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்படி கிடையாது அப்படின்றத இந்த நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். 69.9 இயர்ஸ் நேஷ்னல் ஆவரேஜாகவும், 73.3 அர்பன்லையும், 69.2 ரூரலில் இருக்குது. இப்போ நம்ம இந்த நியூஸ்லேருந்து சமச்சீர் புக்கை ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா, எந்த புக்கில் நமக்கு இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பை பற்றி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நம்ம கம்பைன் பண்ணி படிக்கிறோம். இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அதை கொடுத்துருக்காங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லைஃப் அட் பர்த், ஒரு பிறக்கும் போதே இவ்வளோ நாள் ஒரு சராசரியாக ஒரு மனிதனோட வாழ்நாள் இருக்கும்னு நிர்ணயிக்கப்படுறது. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, லோ டெத் ரேட் இருக்க இடத்துல ரொம்ப வருஷம் வாழ்கிறதாகவும், ஹை டெத் ரேட் இருக்க இடத்துல ரொம்ப கம்மியான வருஷமே வாழ்கிறதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதே தான் இங்கே தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, போத் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இறப்பின் விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் குறைவாகவும், மாறாக இருப்பின் விகிதம் குறைவாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் அதிகமாகவும் உள்ளது. ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதம், குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதம் அப்படின்றத இங்கே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கொடுத்துருக்காங்க வருஷப்படி 1951 2011 வரைக்கும் நமக்கு டேப்லேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் 32.5, 31.7 ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா 32.1 தான் 1951 இருந்திருக்கு. 1991 பார்த்தீங்கன்னா ஒரு 58.6, 59 அப்படியே
கிட்ட ஒரு 60 கிட்ட வந்து நெருங்கியிருக்கோம். 2001 பார்த்தீங்கன்னா 60 அபோவ் தாண்டியாச்சு. 2011 வந்து பார்த்தீங்கன்னா 62.6, 64.2, 63.5 இதுதான் நம்ம லாஸ்ட் டேட்டா. 2011 தான் நம்ம லாஸ்ட் டேட்டா. அது 63.5 தான் நமக்கு வந்து 2011. ஆனால் 1901லேருந்து 11 வரைக்கும் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 23 வயசு தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. வந்து 11ல் பார்த்தீங்கன்னா 63.5 அந்த வயசு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நமக்கு மருத்துவ வசதியாக இருக்கட்டும், எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேர்ட் டு டெவலப்ட் கண்ட்ரீஸ் வந்து இது ரொம்ப கம்மி தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா அந்த மாதிரி வந்து பெரிய வளர்ந்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. இறப்பு விகிதத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம கம்மி பண்ணதுனால தான் இந்த வாழ்நாள் வந்து அந்த அதிகமாயிருக்கு. இந்த வாழ்நாளோட எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்குன்றாங்க. இருந்தாலும் வளர்ந்த நாடுகளை விட நம்ம கம்மியாக இருக்கும். சோர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து வெளியிடுவாங்க. இங்கேயுமே அதே தான். இந்த சென்சஸ் வந்து அதே தான். ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் தான் வந்து வெளியிட்டிருக்காரு. சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் டேட்டா 2018 to 22 அதுதான் மெயினாக இங்கே பார்க்க வேண்டியது. நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18லேருந்து 22 வரைக்கும் எந்த இது வந்து டாப்பில் இருக்குது, எந்த இது லாஸ்ட்டாக இருக்குது, மேல் எவ்வளோ இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, ரூரலில் எவ்வளோ இருக்காங்க, அர்பனில் எவ்வளோ இருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. டாப்பில் இருக்க 3 கேரளா, டெல்லி, ஜம்மு காஷ்மீர். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து 5th பிளேஸில் இருக்குது. லாஸ்ட்டில் இருக்கிறது சத்தீஸ்கர். ஞாபகம் வச்சுக்காங்க. அர்பன் அதிகமாகவும் ரூரல் கம்மியாகவும் இருக்காங்க. அது எவ்வளோ அதுவும் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ஜூலை 1 நியூஸ். தேங்க்யூ.